வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் தானே பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்கலையே. ஸோ நீங்கள் என்ன இன்னொரு வீடியோவில் பார்க்குறீங்கன்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் டு வைப் வித் விஷால். நான் தான் விஷால் அமரேந்திரன். புதுசாக பார்க்குறீங்கன்னா என் பேர் விஷால் அமரேந்திரன். நான் வந்து சும்மா மாதிரி ஊர் சுற்றி வீடியோ போடுவேன். பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனாலும் பாருங்கள். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்னடா காலையில் வணக்கம் சொல்லிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து டோர்ஸ் ஓப்பன் டொராண்டோன்னு ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஸோ வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். என்ன நடக்கும்னா, டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. எங்கே ஓப்பன் பண்ணுவாங்க? எல்லா வீட்லேயும் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டொராண்டோவில் இருக்கிற ரொம்ப ஐகானிக் பிளேசஸ், அதாவது நீங்கள் யூஸ்வலாக போய் பார்க்க முடியாது. வருஷத்துக்கு இந்த 2 நாளில் தான் பார்க்க முடியும். இன்றைக்கி நாளைக்கு நடக்குது, May 25, 26 இன்னைக்கு. இந்த நாளில் மட்டும்தான் டோர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃப்ரீயாக எல்லாருமே போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ அந்த விஷயம் வந்து இன்றைக்கி நடக்குது. ஸோ அதனால் ரெடியாக 2 பேரும் அப்படியே ஜாலியாக ரெடியாக கிளம்பிட்டோம். டொராண்டோவில் பியர்சன் ஏர்போர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அது ஸோ வெளிநாட்டிலேருந்து வரதுல அந்த ஏர்போர்ட்டில் வரும்ல. இங்கே வந்து சிட்டிக்குள்ளே பில்லி பிஷப் ஏர்போர்ட்னு இருக்குது. அது வந்து ஐலாண்டில் இருக்குது. ஆக்சுவலாக பில்லி பிஷப் ஏர்போர்ட்டுக்கு இன்றைக்கும் என்ட்ரி இருக்குது, இன்றைக்கி ஃப்ரீ என்ட்ரி இருக்குது, எல்லோரும் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ மேபி அதுக்கும் போவோம்னு நினைக்கிறேன். அதுக்கும் போகிறோம். அப்படி இல்லைனா இந்த சிட்டி ஹாலு, அப்புறம் சில பிளேசஸ்லாம் இருக்குது, 2-3 பிளேசஸ் ரொம்ப ஐகானிக் பழைய பில்டிங்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போய் பார்க்கலான்ற மாதிரி பிளானு. நம்ம கூட யார் வராங்க பாருங்கள், Insta360 X4 நம்மளோட புது கேமரா. ஆக்சுவலாக இதை நான் ஆல்ரெடி வாங்கிட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை நான் வந்து வீடியோவாக சொல்கிறேன், அடுத்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். ஸோ அது வாங்கிட்டு சம்பவம் நடத்திட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் போட்டுட்டு எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சினே ரிட்டன் போட்டேன். பட் கொடுத்துட்டாங்க திருப்பி. ஸோ புது கேமரா வந்துச்சு. ஃபுல்லாக ஆல்ரெடி கேஸ்லாம் போட்டு அந்த லென்ஸ் கார்டெலாம் போட்டு ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த கேமரா வச்சு கற்றுக்க போகிறேன். அந்த ஷார்ட்ஸில் எப்படி வருது, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா 360 வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. லெட்ஸ் கோ. டவுன் டவுன் ஃபுல்லாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எங்கே பார்த்தாலும். நம்ம போகிற பிளேஸ் வந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான் வீட்டில் இருந்து. ஸோ அப்படியே ஜாலியாக அப்படியே டவுன் டவுனில் நானும் ஆரியும் நடந்து போகிறோம். கனடாவில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, எங்கே பார்த்தாலும் பார்க் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நான் கனடாவுக்கு வரும்போது பீக் வின்டரில் வந்தேன். அப்போ டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலலாம் இலைகளே கிடையாது, அப்படியே எலும்பு கூடு மாதிரி இருந்துச்சு. இப்போ சம்மர் வந்த பிறகு இந்த செடிகளெல்லாம் பச்சை பசேல்னு பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. டாக் வாக்கிங்க்கு $23 1 ஹவருக்கு. நாய் மேய்க்கிறதுக்கு $1300 1 மணி நேரத்துக்கு. கைஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அங்கே தெரியுதா ஹார்பர், அங்கே தான் போகிறோம். அங்கேருந்து ஃபெரி ஏறி நம்ம ஏர்போர்ட் போனோம். ஃபைனலி ரீச் ஆகிட்டோங்க. இப்போ நம்ம வந்து ஹார்பர் ஃப்ரண்ட்டில் இருக்கோங்க. ஸோ அப்படியே தண்ணி கிராஸ் பண்ணி போனோம்னா அங்கே பில்லி பிஷப் ஏர்போர்ட். இந்த மாதிரி ஃபெரியில் கூப்பிட்டு போவாங்க ஏர்போர்ட்டுக்கு. ஸோ டோர்ஸ் ஓப்பன் டொராண்டோ வந்து ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறாங்க இந்த இதனால, ஈவெண்ட்னால. அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். பட் அங்கே இப்போ இருக்கான்னு தெரியல, போனால் தான் தெரியும். இதுதான் பில்லி பிஷப் ஏர்போர்ட். டொராண்டோ டவுன் டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏர்போர்ட். ஏர்போர்ட்டுக்குள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சது ஃபெரி சர்வீஸ் மட்டும் இல்லை, டனலும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டனல் வழியாக போயிட்டோம். ஓகே, ஃபெரி மட்டும் இல்லை, டனலும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டனல் வழியாக போகிறோம். ரிட்டன் வரும்போது ஃபெரி வழியாக வரலாம். தண்ணிக்கு அடியில் அண்டர் கிரவுண்டில் அந்த டனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 853 அடி. டொராண்டோ மெயின்லேண்டையும் ஐலாண்டையும் கனெக்ட் பண்ணுது. 6 மினிட்ஸ் தான் வாக்கு. இதில் மூவ் ஆகிற அந்த சைடு வாக், எஸ்கலேட்டரு, அப்புறம் லைட்டு, டிஜிட்டல் ஸ்க்ரீன், இது எல்லாமே சோலார் பவர்டு, அப்புறம் விண்ட் பவர்டு. எதுவுமே ட்ரெடிஷ்னல் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஃபெரி சர்வீஸ் பார்த்தா 15 மினிட்ஸ் ஒன்ஸ் தான் இருக்கும். அதனால் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு இந்த டனல் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஜனங்க. சரண சீக்கிரம் உள்ளே ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆனோடனே பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ளைட்டை கட்டி தொங்க விட்டுருக்காங்க சீலிங்கில். வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த இவெண்ட் இருக்கிறதுனால ஒரே பிஸியாக இருந்துச்சு. நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க, குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம். அதில் ஒரு அட்ராக்ஷன் வந்து நம்ம ஹரி அட்ராக்ட் பண்ணிச்சு. அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இங்கே வந்தால் மெயினான விஷயம் வந்து இந்த வியூ தான். இங்கே பாருங்கள், செமையாக இருக்குல்ல.
இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸுங்க சிட்டி ஸ்கைலைன் பார்க்குறதுக்கு. வேறு லெவல் வியூவில் வேறு லெவல் ஸ்கைலைன் வியூ பார்த்துப்பான். இப்போ வந்து உள்ளே போர்ட்டர் ஏர்லைன்ஸ்குள்ளே மெயின்டெனன்ஸ்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ உள்ள ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன்லாம் இருக்கும் போல். உள்ளே போய் பார்ப்போமா கிட்ட இருந்து. பர்சன் ஒன்லி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற ஹெலிகாப்டர் வந்து ஒரு ஆம்புலன்ஸுங்க. ஆரஞ்சு ஆம்புலன்ஸ் சர்வீஸோட ஒரு ஹெலிகாப்டர். கனடாவில் ஒன் ஆஃப் தி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆம்புலன்ஸ் சர்வீஸு. இவங்க வந்து எப்படின்னா ஏர் மூலிமா எமர்ஜென்சி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க. அவங்களோட ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாங்க. ஒரு விளம்பரம் தான். அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ளைட்டு ரெடி பண்ணுற மெக்கானிக் ஷெட்டுக்குள்ளே போனோம். அதாவது போர்ட்டர் ஏர்லைன்ஸோட ஃப்ளைட் மெயின்டெனன்ஸ் ஏரியா. அதை போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஃப்ளைட் நிற்க வச்சுருந்தாங்க. அதை பக்கத்துலேருந்து அப்படியே பார்த்தோம். சும்மா பக்கத்துலேருந்து ஃப்ளைட்டை பார்க்கறது நல்லா இருக்கும்ல, அதனால் அப்படியே பேன் பார்த்துட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தா நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம். இந்த வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இது வந்து ஸ்னோ ரிமூவிங் வெஹிக்கிள். ஸோ கனடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக தானே இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் ஏர்போர்ட் ரன்வேல ஸ்னோ ரிமூவ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து பெரிய டாஸ்க்கு. ஸோ அதுக்கான வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லோரும் அப்படியே குழந்தைங்கள கூப்பிட்டு வந்துட்டுருந்தாங்க. ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு எல்லாம் சுற்றி காட்டி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வெஹிக்கிள் பாருங்கள், 2 மெஷின் செய்கிற வேலையை இது ஒன்றே செய்யுமா. ஃப்ரண்ட்லேயும் ஓட்டலாம், பேக்லேயும் ஓட்டலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ரிமூவ் பண்ணுமா, லைக் 35 feet வந்து ரோடு கிளியர் பண்ணுமா. அப்படியே திரும்பி இந்த பக்கம் பேக் சைடில் ஓட்டினாங்கன்னா ஸ்னோ ப்ளோ பண்ணுமா. 1 மணி நேரத்துக்கு 5000 டன் ப்ளோ பண்ணி தள்ளுமா அது. இங்கே பாருங்கள், தலைவர் ஹீரோ எல்லாரும் இவரை சுற்றி தான். இந்த விஷயம் எங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பறவை இருக்குல்ல, இது பேர் ஃபால்கன். இந்த ஃபால்கன் வந்து ஏர்போர்ட்டுக்கு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வேலை செய்யும். ஃப்ளைட்டு ஏறும் போதும் இறங்கும் போதும் அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்க வைக்கிறது இந்த பறவைங்க தான். ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா டொரண்டோ ஐலாண்டில் இருக்குதுல்ல, ஐலாண்டில் இருக்குதுன்னா சுற்றி தண்ணி இருக்குது. அந்த தண்ணி இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய பறவைங்கள்லாம் பறந்துட்டுருக்கோம் ரன்வேல. அந்த ரன்வேல பறக்கிற பறவைங்களை இந்த பறவைங்க வந்து அதாவது விரட்டி அடிக்கிறதுக்காக செக்யூரிட்டி வேலை பார்க்குது. இதுங்களோட வேலை என்னென்னா மற்ற பறவைங்க வந்து ரன்வேல வராமல் பார்த்துக்கிறது தான் இதுங்களோட வேலை. இந்த ஏர்போர்ட்டுக்கு மொத்தம் 5 ஃபால்கன்ஸ் வச்சுருக்காங்களாம். ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யுமா. 2 வந்து ஒர்க்கில் இருக்குன்னா 3 ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் ரொட்டேஷனில் போட்டு வேலை வாங்குவோம். இதோட வேலையை வந்து டிஃபெண்ட் பண்ணுறது தான். கண்ணு மூடி வச்சுருக்குது. ரீசன் என்னன்னா இது கண்ணு திறந்து விட்டா இருக்கிற ஆளுங்களை கூட வந்து கொத்துமா. ஸோ அதனால தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை, எங்களுக்கும் புதுசாக இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஏர்போர்ட்டில் சுற்றிட்டு ரைட் ஒன்று டேக் ஆஃப் ரெடியாக இருந்துச்சு. அதை அப்படியே போய் பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சுங்க பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்கு. கைஸ், அந்த எட்ஜு தெரியுதா? யூஸ்வலாக ஈவினிங்கில் வந்து அங்கே தான் வந்து உட்காந்துருப்போம். அந்த எட்ஜில் வந்து உட்காந்துட்டு ஃப்ளைட் ஏறுறது இறங்கலாம் பார்த்துட்ருப்போம். இப்போ வந்து அப்படியே இந்த பக்கம் வந்து ஏர்போர்ட்லேருந்தே ஃப்ளைட்டு பார்த்துட்ருக்கோம். அதை விட எல்லாத்தோட பெஸ்ட் என்னென்னா இந்த வியூ தான். அது அங்கேருந்து கிடைக்காது. ஐலாண்ட்லேருந்து பார்க்கலாம், இல்லை இங்கேருந்து பார்க்கலாம். போலீஸ் பார்த்தீங்களா கூலாக இருக்காங்க. கைஸ், இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கிற ஏர்போர்ட் வந்து நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே கட்டினது. அதுவும் ஐலாண்டில், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் க்ரியேட் பண்ணி அதில் கட்டியிருக்காங்க 1939. இந்த ஏர்போர்ட் வந்து World War I பார்த்துருக்கு, World War II பார்த்துருக்கு. World War IIல கெனடியன் ஆர்மிக்கும் நார்வேஜியன் ஆர்மிக்கும் ட்ரைனிங் கிரவுண்டாக இருந்திருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளோ முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நாம் சாதாரண பொதுமக்கள் டூரிஸ்ட் பிளேஸாக இந்த நின்று பார்த்துட்ருக்கோம். இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற மொத்த எலக்ட்ரிசிட்டியுமே சோலார் அண்ட் விண்ட் பவர்டு, ட்ரெடிஷ்னல் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இந்த ஏர்போர்ட் தான் உலகத்திலேயே ஈஸிலி வாக்கபிள் அண்ட் பைக்கபிள் ஏர்போர்ட். World War I and II டைம்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் போடுறேன் பாருங்கள். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இது.
சரி, இப்போ டைம் டு கோ பேக் டு ஹோம். நம்ம வந்து இப்போ ரிட்டன் ஃபெரியில் போகலாம். வாங்க ஃபெரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி காட்டுறேன். வழக்கம் போல் செம்ம கூட்டம். ஃப்ளைட்டில் எப்படி போய் ஏறுமோ அதே மாதிரி தான் ஃபெரியில் ஏறுறதுக்கும் வச்சுருந்தாங்க. போனோடனே அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு வெளியே போய் நின்றுட்டோம், நல்லா வியூ பார்க்கணுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், வண்டி கிளம்பிடுச்சு. வேர்ல்டுலேயே இருக்கிறது ஷார்ட்டஸ்ட்டு ஃபெரி ரைடு தான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, அப்போ வந்து டனலும் கிடையாது. ஃபெரி சர்வீஸ் எப்படின்னா கயிறு கட்டி இழுத்துட்டு இருந்தாங்களாம், இந்த பக்கமும் அந்த பக்கமும். இந்த ஃபெரி இருக்குல்ல, இந்த ஃபெரியுமே எலக்ட்ரிக் வண்டி தான், டீசல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரினியூவபிள் எனர்ஜி தான். அங்கே பாருங்கள், செம்ம வியூ. ஒன் ஆஃப் தி ஷார்ட்டஸ்ட் அண்ட் சீனிக் ஃபெரி ரைடு. ஃபைனலி வெளியே வந்துட்டோங்க. ஏர்போர்ட் போயிட்டு அப்படியே பக்கத்தில் லிட்டில் நார்வே பார்க்னு ஒரு பார்க் இருக்குது. அங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பார்க்குக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ வேர்ல்டு வார் 2ல் நார்வேலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்க அதான் செட்டில் ஆகிருக்காங்க, நார்வேலேருந்து வந்தவங்க. ஸோ இந்த கண்ட்ரி லைக் இமிக்ரெண்ட்ஸ்னால உருவான கண்ட்ரின்றத அகெயின் அண்ட் அகெயின் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா தெரியும். இப்போ என்னடானா ஒரு இமிக்ரெண்ட் வந்து இன்னொரு இமிக்ரெண்ட்டை நீ நிறைய வந்துட்டேன் நான் நிறைய வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே பஞ்சம் பழைக்க வந்தவங்க தான். கைஸ், டே 1 வில்லி பிஷப் ஏர்போர்ட் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னொரு ஐகானிக் பிளேஸ்க்கு போனோம். ஸோ அது இன்னொரு வீடியோவில் வரும். நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க, இல்லைனா சாமி கண்ணை குத்திடும். ஏதாச்சும் சொல்லணும் இல்லை ஏதாச்சும் கேட்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பேசலாம், பழகலாம். See you guys in the next video. Bye.